ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க பாலும் பழங்களும் சாப்பிடவே மாட்டேங்கிறாங்களா? கவலையை விடுங்க. இந்த மாதிரி ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சு கொடுங்களேன், கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. சரி, எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க. அதில் 1/2 லிட்டர் ஆவின் பால் நான் எடுத்துக்கிட்டேன். தண்ணி எதுவுமே சேர்க்கலை. லோ ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் பவுடர், மில்க் ரெடி பண்ணிடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இப்போ பால் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒரு 3 கரண்டி பால் எடுத்து நம்ம அந்த கஸ்டர்ட் பவுடரில் சேர்த்துடலாம். அதுக்கு அளவுக்கு ஒரு சின்ன டீ டம்ளர் இருக்கும் இல்லைங்களா, அதில் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்தா போதும் பால். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரும் பாலும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் கொஞ்சம் கூட அந்த பவுடர் லம்ப்ஸ் இருக்கவே கூடாது. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம பால் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம இந்த கஸ்டர்ட் மில்கை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். சேர்க்கும் போதே கலந்து விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். சரி, அது கொதிச்சிட்ருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த கார்ன்ஃப்ளவர் வாட்டரை ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய கார்ன்ஃப்ளவர் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரும் இந்த பாலும் நல்லா கொதித்து கஸ்டர்ட் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் வந்துட்டு இனிப்புக்கு ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெள்ளை சுகர் நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதில் இனிப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். உங்கள்கிட்ட சாஃப்ரான் இருந்துச்சுன்னா நீங்கள் சாஃப்ரான் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சாஃப்ரான் இல்லை, அதனால் நான் கலருக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த சமயத்தில் இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி நல்லா குக் பண்ணணும். நல்ல ஒரு திக்னஸ்ஸாக வரும் நம்மளுடைய பால். அந்த அளவுக்கு இதை நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்தோன்னா நம்மளுடைய கஸ்டர்ட் மில்க் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ இந்த ஆறுற சமயத்தில் நம்ம இதுக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நான் கண்டன்ஸ் மில்க் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். இப்போ இதில் நம்ம தேவையான ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். 2 வாழைப்பழம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு ஆப்பிள் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு போமோகிரானேட் சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட வேறு எந்த ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த ஃப்ரூட்ஸ் தான் அவைலபிளாக இருந்தது, அதனால் நான் இதை சேர்த்தேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மேலே பாதாம் வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வரும்போது இதை சாப்பிட்லாம். அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.